வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. இன்றைய செய்தி அறிக்கைக்குள் உங்களை வரவேற்பது வைஷ்ணவி புஷ்பராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தென்கொரியாவின் தென்கிழக்கு நகரமான போஹோங்கில் விமான விபத்து. சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் ஈரான் கண்டிப்பு. ஈரானுக்கு சென்று 3 இந்தியர்கள் மாயம். அமெரிக்காவும் ஈரானும் தெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்தின் எதிர்காலம் குறித்து உடன்பாடு. ஈரான் அணு ஆயுத திட்டத்தை தீவிரமாக பின்பற்றி வருவதாக ஆஸ்திரேலியாவின் உள்நாட்டு உளவுத்துறை நம்பிக்கை. இந்தியர்கள் விசாவின்றி பிலிப்பைன்ஸ் செல்ல அனுமதி. தென்கொரியாவின் தென்கிழக்கு நகரமான போஹோங்கில் ஒரு ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் எந்த ஒரு உயிரிழப்பும் இல்லை என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 4 பணியாளர்களுடன் கடற்படையின் P-3 கடல்சார் ரோந்து விமானம் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 1:43 மணியளவில் ஒரு ராணுவ தளத்திலிருந்து பயிற்சிக்காக புறப்பட்டது. ஆனால் அது அடையாளம் தெரியாத காரணங்களுக்காக தளத்திற்கு அருகில் விபத்துக்கு உள்ளானது. பொதுமக்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என்றும் 4 பணியாளர்களின் உயிர் பிழைப்பை சரிபார்த்து வருவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜோஹாப் செய்தி நிறுவனத்தின்படி உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 1:50 மணியளவில் மலைகளில் ரோந்து விமானம் விபத்துக்குள்ளானது. மலைகளின் நடுவில் இருந்து புகை எழுந்தது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களை ஈரான் கடுமையாக கண்டித்துள்ளதாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாஜி இந்த தாக்குதலை ஏமன் மற்றும் மேற்கு ஆசிய பிராந்திய முஸ்லிம் மக்கள் மீதான இஸ்ரேலின் மிருகத்தனம் மற்றும் விரோதத்தின் மற்றொரு அறிகுறியாக விவரித்ததாக நேற்றிரவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹவுதி குழுவால் இயக்கப்படும் அல் மசீரா தொலைக்காட்சியின்படி நேற்று காலை இஸ்ரேலிய போர் விமானங்கள் சனா விமான நிலையத்தின் ஓடுபாதையையும் ஒரு ஜேமன் ஏர்லைன்ஸ் விமானத்தையும் 4 தாக்குதல்களில் குறிவைத்தது. அந்த விமான நிறுவனத்தினால் இயக்கப்படும் ஏமனின் கடைசி வணிக விமானத்தையும் அழித்துவிட்டது. இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஏமன் யாத்ரீகர்களை உடனடி கட்ச் யாத்திரைக்காக சவுதி அரேபிய நகரமான மக்காவிற்கு மாற்றுவதை தடுப்பதை நோக்கமாக கொண்டவை என்றும் இது ஒரு பெரிய குற்றமாகும் என்றும் பகாஜி கூறினார். சர்வதேச சமூகம், குறிப்பாக சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு இந்த சூழ்நிலையில் உடனடியாகவும் தீவிரமாகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தது. ஏமனின் பொருளாதார உள்கட்டமைப்பு மற்றும் துறைமுகங்கள், விமான நிலையங்கள் மற்றும் உணவு கிடங்குகள் உள்ளிட்ட சிவில் வசதிகள் மீது இஸ்ரேலின் மீண்டும் மீண்டும் ஆக்கிரமிப்புகளை அவர் கண்டித்தார். இந்த தாக்குதலை போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கான தெளிவான எடுத்துக்காட்டுகள் என குறிப்பிட்டுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களிலும் பிராந்தியத்தில் உள்ள பிற நாடுகளுக்கும் எதிராக இஸ்ரேலின் சட்டமீறல் மற்றும் குற்றங்களை எதிர்கொள்வதற்கு மேற்கு ஆசியா மற்றும் உலகில் உள்ள அனைத்து நாடுகளின் சட்ட மற்றும் தார்மீக பொறுப்பை பகாஜி எடுத்துரைத்தார். கவுதி குழு நவம்பர் 2023 முதல் இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக தாக்குதலை நடத்தி வருகின்றது. இது காசாவில் பாலஸ்தீனியர்களுடனான ஒற்றுமை என்று அது விவரிக்கின்றது. இஸ்ரேல் தனது ராணுவ பிரச்சாரத்தையும் காசா மீதான முற்றுகையும் முடிவுக்கு கொண்டு வந்தால் மட்டுமே அதன் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதாக அந்த குழு கூறியுள்ளது. ஜெர்மன் இலக்குகள் மீது இஸ்ரேல் பல பெரிய வான்வழி தாக்குதல்களுடன் பதிலளித்துள்ளது. 2 வாரங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய படைகள் சனா சர்வதேச விமான நிலையத்தை தாக்கின. அது தற்காலிகமாக செயல்பட முடியாததாகிவிட்டது. ஈரானுக்கு சென்ற 3 இந்தியர்கள் காணாமல் போயுள்ளனர். அவர்களை கண்டுபிடிக்க தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இது தொடர்பாக தூதரகம் சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. பஞ்சாபிலிருந்து ஈரானுக்கு சென்று 3 இந்தியர்கள் காணாமல் போயுள்ளதாக தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. காணாமல் போன 3 பேர் கோஷான் பிரீத் சிங், ஐஸ்பால் சிங் மற்றும் அம்ரித் பால் சிங் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மே 1 தெஹ்ரானில் தரையிறங்கிய சிறிது நேரத்திலேயே அவர்கள் அனைவரும் காணாமல் போயுள்ளனர். ஈரானுக்கு பயணம் செய்த பின்னர் தங்கள் உறவினர்கள் காணாமல் போனதாக 3 இந்தியர்களின் குடும்பத்தினர் இந்திய தூதரகத்தை அணுகியுள்ளனர். தூதரகம் இந்த விடயத்தை ஈரானிய அதிகாரிகளிடம் எடுத்து சென்றுள்ளது. காணாமல் போன இந்தியர்களை உடனடியாக அடையாளம் கண்டு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது என்று இந்திய தூதரகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் தெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்தின் எதிர்காலம் குறித்து ஒரு பரந்த உடன்பாட்டை நெருங்கி வருகின்றது. சமீபத்திய வாரங்களில் பேச்சுவார்த்தைகள் மத்திய கிழக்கில் திட்டமிடப்பட்ட கூட்டத்தில் இறுதி செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பை நோக்கி முன்னேறி வருகின்றன என்று நேற்றைய தினம் CNN செய்தி வெளியிட்டுள்ளது. விவாதங்களை நன்கு அறிந்து பல ஆதாரங்களை மேற்கோள் காட்டிய அறிக்கையின்படி முக்கிய பிரச்சாரங்களில் குறிப்பாக சர்ச்சைக்குரிய மையப்புள்ளியாக இருக்கும் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான பிரச்சினைகளில் பேச்சுவார்த்தையாளர்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். ஈரானின் சிவில் உலைகளுக்கு அணு எரிபொருளை உற்பத்தி செய்வதற்காக பிராந்திய பங்காளிகள் மற்றும் சர்வதேச அணுசக்தி முகமை உட்பட
ஒரு பன்னாட்டு கூட்டமைப்பை உருவாக்குவது பரிசீலனையில் உள்ள ஒரு திட்டமாக இருக்கும் என்று வட்டாரங்கள் CNN-இடம் தெரிவித்தன. இறுதி முடிவுகள் எதுவும் எடுக்கவில்லை என்றாலும் ஒரு பரந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி உள்கட்டமைப்பிற்கும் பங்களிக்கக்கூடும். பாலிஸ்டிக் ஏவுகணை பிரச்சினை தற்போதைய பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக இல்லை. மேலும் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் தலைமையிலான அமெரிக்க குழு செயல்முறையை சிக்கலாக்குவதை தவிர்ப்பதற்காக அணுசக்தி கோப்பில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. ஈரான் அணு ஆயுத திட்டத்தை தீவிரமாக பின்பற்றி வருவதாகவும் அதன் ஏவுகணை திறன்களை விரிவுபடுத்துவதாகவும் ஆஸ்திரியாவின் உள்நாட்டு உளவுத்துறை நம்புகின்றது. ஆஸ்திரியாவின் FB1க்கு இணையான அரசியலமைப்பு பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகம் புதிதாக வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் பிராந்திய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கும் வெளிப்புற அச்சுறுத்தலை தடுப்பதற்கும் ஒரு பரந்த மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக ஈரான் மீண்டும் ஆயுதம் ஏந்த முயல்கிறது என்று கூறியது. ஈரானின் அணு ஆயுத மேம்பாடு நன்கு முன்னேறியதாக விவரிக்கும் அறிக்கை தெஹ்ரான் இப்போது அணு ஆயுதங்களை நீண்ட தூரத்திற்கு சுமந்து செல்லும் திறன் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் வளர்ந்து வரும் ஆயுத களஞ்சியத்தை கொண்டுள்ளது என்று கூறுகிறது. இந்த அறிக்கையை மதிப்பாய்வு செய்து பாக்ஸ் நியூஸ் இது தற்போதைய அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீட்டிற்கு முரணானது என்று கூறியது. மார்ச் மாதம் தேசிய புலனாய்வு இயக்குநர் துளசி கபார்ட் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கவில்லை என்றும் 2003 நிறுத்தப்பட்ட திட்டத்தை உச்ச தலைவர் அலி கமேனி மீண்டும் தொடங்கவில்லை என்றும் அமெரிக்க செனட் புலனாய்வு குழுவிடம் தெரிவித்தார். சர்வதேச தடைகளை தவிர்ப்பதற்கும் ஹெஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் போன்ற பினாமி குழுக்களுக்கு ஆயுதங்களை வழங்குவதற்கும் உளவுத்துறை நடவடிக்கைகளை வியன்னாவில் ராஜதந்திர பாதுகாப்பை பயன்படுத்துவதற்கும் ஈரானின் முயற்சிகளையும் ஆஸ்திரிய நிறுவனத்தின் அறிக்கை எடுத்து காட்டுகின்றது. வியன்னாவில் உள்ள ஈரானிய தூதரகம் ஐரோப்பாவில் இஸ்லாமிய குடியரசு பராமரிக்கும் மிகப்பெரிய தூதரகங்களில் ஒன்றாகும். பிரித்தானிய பெண் நிறுவரால் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருள் தொடர்பில் இந்திய ஊடகம் ஒன்று அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. சந்தேக நபரான பெண்ணால் கொண்டுவரப்பட்ட குஷ் போதைப் பொருள் மேற்கு ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் பரவி வரும் மிகவும் ஆபத்தான போதைப் பொருள் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பேங்காக்கிலிருந்து இலங்கைக்கு வந்து பிரித்தானிய பெண்ணின் பைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் தொடர்பில் இந்திய ஊடகமான NDTV தகவல் வெளியிட்டுள்ளது. 460 மில்லியன் ரூபாவுக்கு மேல் மதிப்புள்ள 46 கிலோகிராம் குஷ் போதைப் பொருளுடன் 21 வயது சார்லோட் மேல்லி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் தகவலுக்கு அமைய கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்டு பாரிய அளவிலான குஷ் போதைப் பொருள் இதுவாகும். பெண்ணிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் மனிதெலும்புகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது எனவும் மேற்கு ஆப்பிரிக்காவில் பரவலாக காணப்படும் மிகவும் அடிமையாக்கும் போதைப் பொருள் எனவும் NDTV வெளிப்படுத்தியுள்ளது. இந்த போதைப் பொருள் பயன்பாடு காரணமாக சியரா லியோன் அரசாங்கம் கடந்த ஆண்டு அவசர கால நிலையை அறிவிக்க வேண்டியிருந்தது. ஏனெனில் இந்த போதைப் பொருள் நாட்டில் ஆயிரக்கணக்கான மக்களின் மரணத்திற்கு காரணமாக இருந்ததாக NDTV மேலும் தெரிவித்துள்ளது. தற்போது நீர்கொழும்பு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்த இளம்பெண் மிகவும் மோசமான வசதிகளுடன் இருப்பதாக டெய்லி மெயில் வலைத்தளம் வெளியிட்டுள்ள செய்தியின் காரணமாக சமீபத்தில் அதிக கவனத்தை ஈர்த்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு ஷான் மாநிலத்தில் மியான்மர் காவல்துறை 5 லட்சம் ஊக்கமருந்து மாத்திரைகளை பறிமுதல் செய்துள்ளதாக போதைப்பொருள் துஷ்பிரயோக கட்டுப்பாட்டுக்கான மத்திய குழு தெரிவித்துள்ளது. ஒரு ரகசிய தகவலின் பேரில் கூட்டு போதைப்பொருள் எதிர்ப்பு பணிக்குழு செவ்வாயன்று டச் லீக் நகரத்தில் 2 சந்தேக நபர்கள் ஓடிச் சென்ற மோட்டார் சைக்கிள்களில் சோதனை நடத்தி போதைப் பொருளை பறிமுதல் செய்ததாக அறிக்கை தெரிவித்துள்ளது. ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார், மற்றொருவர் தப்பி ஓடிவிட்டார் என்று அது மேலும் கூறியது. போதைப் பொருட்களின் மொத்த மதிப்பு 200 மில்லியன் கியாட்ஸ், அதாவது சுமார் 95,200 அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மீது மியான்மரின் போதைப்பொருள் சட்டங்களின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் விசாரணைகள் நடந்து வருகின்றன என்று அது மேலும் கூறியது. மியான்மரின் ஷான் மாநிலம் தாய்லாந்து, லாவோஸ் மற்றும் சீனாவின் எல்லையாக உள்ளது. மேலும் சட்டவிரோத போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் கடத்தலுக்கான முக்கிய மையமாக குறிப்பாக ஓபியம் மற்றும் சமீபத்தில் மெத்தம்பெட்டமைன் போன்ற செயற்கை மருந்துகளுக்கான முக்கிய மையமாக கோல்டன் முக்கோணம் என்று அழைக்கப்படும் பிரபலமற்ற பகுதிக்குள் உள்ளது. சட்டவிரோத போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் கடத்தல்களுக்கான முக்கிய மையமாக குறிப்பாக ஓபியம் மற்றும் சமீபத்தில் மெத்தம்பெட்டமைன் போன்ற செயற்கை மருந்துகளுக்கு இழிவான ஒரு பகுதி இது. இந்த பகுதியின் சிக்கலான அரசியல் சூழல், நாட்டிற்கு உள்ளேயும் வெளியிலும் இருந்து பல்வேறு ஆயுத குழுக்களின் இருப்பு, சில பகுதிகளில்
அரசாங்க கட்டுப்பாடு குறைவாக இருப்பது உள்ளிட்டவை நீண்டகாலமாக போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் கடத்தல் நடவடிக்கைகளை எளிதாக்கியுள்ளன. மியான்மர் அதிகாரிகளின் தொடர்ச்சியான முயற்சிகள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள உளவுத்துறை நிறுவனங்களுடனான அதன் ஒருங்கிணைப்பு இருந்த போதிலும் இந்த பகுதியில் போதைப்பொருள் வர்த்தகம் ஒரு குறிப்பிடத்தக்க சவாலாகவே உள்ளது. சட்ட அமலாக்க அதிகாரிகள் இந்த சட்டவிரோத வலை பின்னல்களுக்கு எதிரான போராட்டத்தை தொடர்வதால் இதுபோன்ற பெரிய அளவிலான பறிமுதல் சம்பவங்கள் அடிக்கடி பதிவாகின்றன. இந்திய பயணிகளுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் இப்போது 14 நாட்கள் வரை விசா இல்லாத நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி பிலிப்பைன்ஸ் நாட்டின் அழகிய கடற்கரைகளையும் சுற்றுலா தலங்களையும் காண விரும்பும் இந்தியர்கள் விசா இல்லாமல் 14 நாட்கள் வரை பிலிப்பைன்ஸ் நாட்டில் தங்கியிருந்து சுற்றி பார்க்கலாம். சுற்றுலாவை ஊக்குவிக்கவும் இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்தவும் இக்கொள்கைகளை பிலிப்பைன்ஸ் அறிவித்துள்ளது. மேலும் உரிய விசாவோ அல்லது அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளில் நிரந்தர வீடோ வைத்துள்ள இந்தியர்கள் மேலும் 30 நாட்கள் தங்களது பயணத்தை நீடித்துக் கொள்ளும் திட்டத்தையும் பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நாளைய தினம் மற்றும் ஒரு செய்தி அறிக்கையூடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.